என் அன்பு பிள்ளையே, பல சமயங்களில் நீ உன் சக்தியை உணராமல் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு பழக்கப்பட்ட வேலைகளை மட்டுமே நம்மால் செய்ய முடியும் என்று கருதி நீ செய்து வருகின்றாய். நீ சாதிக்கக்கூடியவை எண்ணற்றவை, முடிவற்றவை. வாழ்க்கையில் எப்போதும் திருப்பு முனைகள் அவசியம். அவை இல்லாவிட்டால் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இல்லாமல் போய்விடும். தடைகள் வர வேண்டும், அவற்றை மீறி கடந்து செல்ல வேண்டும், வெல்ல வேண்டும். இல்லாவிட்டால் செக்கு மாடு போல ஒரே இடத்தில் உழன்று கொண்டிருப்பாய். ஆகையால் தான் பலருக்கு வாழ்க்கை ஒரு உற்சாகமான மனநிறைவானதாக இல்லாமல் மிக சாதாரணமாக கழிந்து விடுகிறது. பண்புகளில் முதலிடம் வகிப்பது கோபம். அந்த கோபம் கொள்ளாமல் அனைவரையும் அன்பால் அணைத்தலே ஆகும். சாதித்து காட்ட வேண்டும் என்ற தனியாத வேகமும் தளராத உழைப்பும் கல்வியும் செல்வமும் வாய்க்கப் பெற்றிருந்த ஒருவரால் சமுதாயத்தில் உயர்ந்த மனிதராக உருவாக முடியவில்லை என்றால் அவரிடம் அன்பு இல்லை என்று பொருள். செல்வம், கல்வி, உழைப்பு அனைத்தும் இருந்தும் அவரிடம் அன்பு, நிதானம், அரவணைக்கும் தன்மை மூன்றும் இல்லாமல் இருந்தால் அவரால் வாழ்வில் வெற்றி பெற முடியாது. வசதி வாய்ப்புகள் மட்டுமே ஒருவரை வாழ்வாங்கு வாழும் நிலையில் வைத்து விடாது. மற்றவர்களிடம் அன்பாக இருந்தால்தான் வெற்றி தேடி வரும். அன்பு உள்ளம் இருந்தால் நம் வாழ்வில் வெற்றியும் தேவையான வசதிகளும் தானாகவே வந்துவிடும். அன்பு மனம் கொண்டவர்களே மனிதர்கள் ஆவார்கள். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. கவலைப்படாதே, நான் இருக்கின்றேன் உன்னோடு என்றும். எதிலும் தோற்று போக மாட்டார். எனது குழந்தைகள் தோற்று போனதாக சரித்திரத்தில் இடமில்லை குழந்தையே. எதிலும் வெற்றி வாகை சூடுவார். இந்த சாகியின் சமூகத்தில் வந்த உன்னை வெறுங்கையோடு அனுப்பி வைப்பேனா என்ன? சற்று விழிப்புணர்வுடன் திடமான விசுவாசத்துடன் காத்திரு. கூடிய விரைவில் நான் நல்லதை நடத்தி காண்பிப்பேன். கலங்காதே. பலம் என்பது வேறொன்றுமில்லை. கதறி அழ 1000 காரணங்கள் இருக்கும்போது சிரிப்பை தேர்ந்தெடுப்பது தான் பலம் குழந்தையே. ஒருவர் நம்மை தூக்கி எறியும் போது கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. நம் அன்பையோ இல்லை விளக்கத்தையோ புரிந்து கொள்ளாதவர்கள் என்றுமே புரிந்து கொள்ளப் போவதில்லை. மாற்றக்கூடியதை மாற்றுங்கள். மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்க முடியாததை நீக்கிவிடுங்கள். நீ யார் மீது அதிக பாசமும் அன்பும் வைத்திருக்கின்றாயோ அவர்களே ஒரு நாள் உன்னை பைத்தியமாக்கி விடுவார்கள். ஒருவருக்கு கடினமான சூழ்நிலை வரும்போது உன்னால் அதை நீக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை. உன் மனதில் அவரது பிரச்சனை தீர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய். அதையே நீ செய்த உதவியாக இறைவன் ஏற்றுக்கொண்டு அவருக்கு வேறு வழியில் உதவி செய்வார். கடவுள் உன்னை சோதிக்கின்றார் என்றால் கவலைப்படாதே. சிரித்துக்கொண்டே ஏற்றுக்கொள். ஏனென்றால் சோதிக்க தகுதியானவனாக உன்னை தேர்ந்தெடுத்துள்ளார் என்று. நாம் நலமோடு வாழ்வதோடு இந்த உலகில் உள்ள அனைவரும் நலமோடு வாழ நினைப்பதே உத்தமமான குணம். சோம்பேறிக்கு எல்லாமே கடினமாக தோன்றும். ஊக்கமுள்ளவனுக்கு எல்லாமே எளிதாக தோன்றும். எண்ணுவதெல்லாம் உயர்வு. எல்லையில்லா சக்தியோடு தான் நாம் உலகுக்கு வந்துள்ளோம். நாம் கடந்த காலங்களை வைத்து எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டாம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். கடந்த காலத்தை விட சிறப்பாக நம்மால் வாழ முடியும் என்று. தேவைப்படும் போது அறிவையும் தேவையற்ற போது மௌனத்தையும் சமநிலையில் பயன்படுத்தி வாழத் தெரிந்தால் எதையும் தேட வேண்டிய அவசியம் இருக்காது குழந்தையே. இதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியம். பொறுமை, பக்தியை ஒருபோதும் கைவிட வேண்டாம். வேண்டுதல் நிறைவேற தாமதமாவதும் கூட நன்மைக்காகவே குழந்தையே. கடவுளை பரிபூர்ணமாக நம்பு. எல்லா பிரச்சனையில் இருந்தும் முற்றிலும் விடுவிப்பார். போலியான உலக கௌரவத்தை விட்டுவிடு. கடவுளின் சன்னதியில் மகிழ்ச்சி பெறு. ஆடம்பர வழிபாடு ஆண்டவனுக்கு பிடிக்காது குழந்தையே. அன்பும் பணிவுமே அவனின் விருப்பம். பசியால் வாடுவோருக்கு வயிறார உணவளிப்பவனே கடவுளின் பிள்ளை. உலகம் என நினைக்கின்றது என கவலைப்படாதே. கொள்கையுணர்வுடன் வாழ்ந்தால் வெற்றி உறுதி. உனது கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்துக் கொள்ளவே முயன்று கொண்டிருக்கின்றேன். கவலைகளை மறந்து நிம்மதிக்குள். உண்மை, சத்தியம், நீதி, நேர்மை இவைகள் இருக்கும் இடத்தில்
நிச்சயம் இந்த சாகி இருப்பேன். சாந்தமாக இரு குழந்தையே. பாசம் வைக்கும் உறவுகள் ஏராளம். பாசத்திற்கு அடிமையாகாதே. உன்னை யார் ஏமாற்றினாலும் கவலை கொள்ளாதே. நான் இருக்கின்றேன் உனக்காக. உனக்கான பாதையை நான் மாற்றி அமைக்கின்றேன். தைரியமாக இரு. என் மீது நம்பிக்கை வை. உன் வாழ்க்கையை நான் மாற்றி அமைப்பேன். போனது போனதாகவே இருக்கட்டும். யாரையும் நம்பாதே. உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயம் இந்த சாகி உதவி செய்வேன். உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி விரைவில் வரும். உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும். இந்த சாயப்பா ஒருபோதும் வாக்கு தவறுவதில்லை. நீ என் படத்தை பார்க்கும் பொழுது என் முழு தரிசனமும் உனக்கு கிடைக்கிறது. நீ எதிர்பார்க்கும் அனைத்து நல்ல காரியங்களும் சிறப்பாக நடக்கும். என் வாக்கு பொய்யானது இல்லை குழந்தையே. நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் நடத்தி காட்டுவேன். கவலைப்படாதே. 2 நாட்களில் கவலையில் இருந்து விடுபடுவார். உணவு தானம் செய். மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். உன் வாழ்வில் எது நடந்தாலும் அதற்கு காரணம் நான் மட்டுமே என்று புரிந்து அந்த பிரச்சனையை சிந்தித்து பார். நான் யார் என்பதை முழுவதுமாக உணர்ந்து கொள்வார். என் பிள்ளையை நான் தேவையில்லாததை நினைக்க ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. நீ இப்போது என்னிடம் கேட்பது நான் உனக்கு காட்டியது தான். ஆகையால் காட்டிய எனக்கு நிறைவேற்ற வழியும் தெரியும். அதற்கான வழி விரைவில் உன்னை வந்தடையும். நீ கலங்காமல் இரு தங்கமே. உனக்கு நான் பலமுறை சொல்லிவிட்டேன், நீ விரும்பியது உடனே நடக்காது என்று. ஆனால் நீயோ என் மேல் கோபப்படுகின்றா. எந்த ஒரு செயலுக்கும் 2 பக்கமும் யோசித்து பார். நம்பிக்கை என் மீது வைத்து பொறுமையுடன் இரு. நல்லதை நடத்தி வைக்க நான் இருக்கின்றேன். அஞ்சாதே தங்கமே. நான் உன்னிடம் வரும்போது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும். தடுப்பார் யாரும் இன்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைப்பா. அந்த நாள் மிக மிக அருகில் என்பதை உணர்ந்து கொள். உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைக்கின்றார்கள். ஆனால் ஒரு நாள் நீ நட்சத்திரமாக இருப்பாய் என்று அவர்களுக்கு தெரியாது. அன்று உன் வாழ்க்கையில் ஒளியால் நிரம்பிய மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும் குழந்தையே. நீ எதை தேடுகின்றாயோ அது நிச்சயம் உனக்கு கிடைக்கும். நீ எதை நினைக்கின்றாயோ அது நிச்சயம் நடக்கும். அது நியாயமான கோரிக்கையாக இருக்க வேண்டும். உறுதியோடு என்னை பற்றிக் கொண்டு உன் வாழ்வின் இலக்கை அடைய முன்னேறு. கலங்காதே. இவ்வுலகை விட்ட பிறகும் சர்வ சக்தியுடன் வேலை செய்வேன் நான். என்னுடைய சமாதி என் பக்தர்களுக்கு அநேக ஆசிர்வாதங்களையும் புத்திமதிகளையும் கொடுக்கும். என்னுடைய பூத உடல் என் சமாதியில் இருந்து பேசும். என்னுடைய சமாதியில் இருந்து கொண்டே நான் மிகவும் சுறுசுறுப்பாகவும் தீவிரமாகவும் செயல்படுவேன். உன் பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும். நிம்மதியாக இரு தங்கமே. நீ எதற்காகவும் யாரிடமும் முறையிடத் தேவையில்லை. உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேள். அனைத்தையும் நான் உனக்காக நிறைவேற்றி தருவேன். கூடிய விரைவில் உன் பணத்தேவை பூர்த்தியாகும். என் தங்கமே, நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் என் நெஞ்சை பிழிகிறது. இனி அப்படி நடக்க விடமாட்டேன். என் ஆசிர்வாதம் இப்போது உனக்கு கிடைத்து விட்டது. நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது அனைத்தும் மிக விரைவில் உன்னை தானாய் தேடி வந்து உன் கையில் விழப்போகின்றது. என்னை நம்பி எழுந்து அந்த ஆச்சரியத்தை கண்டு களிப்பாய். உன் துணையை நீ இழந்து விட மாட்டாய் குழந்தையே. பயப்படாதே. உன் துணையை எந்த ஒரு பெண்மணியாலும் உன்னிடம் இருந்து பிரிக்க முடியாது. அதற்கு நான் அனுமதிக்கவும் மாட்டேன் தங்கமே. கலங்காதே. உனக்கு மனநிறைவை அளிக்கக்கூடியவை மட்டுமே நான் செய்வேன். அதற்கான காலம் கனியும் வரை நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு. நீ புலம்பிய நாளெல்லாம் மறைந்து விட்டது குழந்தையே. உனக்கான நல்ல நேரம் இன்று முதல் ஆரம்பமாகிவிட்டது. கலங்காதே. உன்னோடு என்றும் நான் துணையாக இருப்பேன். நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் முடிந்து விட்டது. உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும். நிச்சயம் மாற்றத்தை உண்டாக்குவேன். உன்னை பாதுகாக்கவே நான் உன்னுடன் இருக்கின்றேன். காத்திருக்க கற்றுக்கொள். எல்லாவற்றிற்கும் உரிய ஒரு நேரம் இருக்கின்றது. அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நன்மை எதுவும் கிடைக்கப் போவதில்லை தங்கமே. கலங்காதே. பிறர் குறைகளை காண்பவன் வாழ்க்கையில் பின்னோக்கி செல்கின்றான். தன் குறைகளை காண்பவன் வாழ்க்கையில் முன்னோக்கி நகர்கின்றான். எல்லாம் இருந்தும் இல்லாதவரை போல் வாழ்ந்து பழக ஆரம்பித்து விட்டார். எந்த நேரத்திலும் எந்த சங்கடங்கள் நெருங்கினாலும் எதுவும் பெரிதாக மனதை பாதிக்கப் போவதில்லை. அமைதியாக இரு. மனம் சோர்வடையும் போது நம்பிக்கையாய் பேசுபவர்களோடு நேரத்தை செலவிடு.
வார்த்தையிலேயே வைத்தியம் பார்த்து விடுவார்கள் மனதிற்கு. நம்மை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று நினைப்பவர்களிடமிருந்து நாமவே ஒதுங்கிவிட வேண்டும். அதுவே நமக்கு மரியாதை. நீ செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. உன்னிடம் திறமைகள் எத்தனை இருந்தாலும் பொறுமை இல்லையெனில் வெற்றி உன் வசமாகாது. நிலையில்லா வாழ்வில் இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை என்று உணர்ந்து கொண்டாலே மனித வாழ்வு அழகானதாகவும் அர்த்தமுடையதாகவும் மாறிவிடும். கலகம் செய்ய விரும்புவோர் தாங்கள் ஒரு நாள் அழிந்து போவார்கள் என்பதை அறிவதே இல்லை. அறிந்தவர்கள் கலகம் செய்வதில்லை. தொலைவில் இருக்கும் வரை நாயும் நரியும் ஒன்றாகத்தான் தெரியும். அருகில் இருந்தால் மட்டுமே நாயின் நல்ல எண்ணமும் நரியின் தந்திர குணமும் புரியும். சில மனிதர்களும் அது போன்றே. கணிப்பது கொஞ்சம் கடினம்தான் குழந்தையே. ஆனால் இவர்கள் கடவுளிடமிருந்து ஒருபோதும் தப்பிக்க முடியாது. நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு பல ஆச்சரியங்களை கொடுக்கப் போகின்றேன். மகிழ்ச்சியோடு இரு. வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறுமா என்று கேட்காதே. ஆனால் ஒரு நிமிடத்தில் எடுக்கும் முடிவு நம் வாழ்க்கையையே மாற்றிவிடும். இதுவரை செய்த பாவங்களையும் மன்னித்து உனக்கு புது வழியை காட்டப் போகின்றேன். நோயற்ற வாழ்வு வழங்கப் போகின்றேன். விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும். நான் இருக்கின்றேன் தங்கமே. இனி உன் வாழ்க்கையில் முன்னேற தன்னம்பிக்கையோடு நீ எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இந்த சாகியின் ஆசியோடு அனைத்தும் நிறைவேறும். இந்த ஜென்மத்தில் உன் வாழ்வில் முதல் பலனாக நீ என்னை அடைந்திருக்கின்றாய். அனைத்திலும் இருந்து உன்னை காக்க நான் விரைந்து வருவேன். நம்பிக்கையுடன் காத்திரு தங்கமே. எதையும் நீ இழந்துவிடவில்லை. அனைத்தும் என் கஜானாவில் பாதுகாப்பாக இருக்கின்றது. சோதனை துயரங்களை மட்டுமே சந்தித்த உன் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக நான் மாற்றித் தருவேன். கலங்காதே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.